தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. சத்தியம் எவ்வளவு முக்கியம், அதை ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அதுதான் விசுவாசத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசம் தான் தெய்வத்துக்கு நேராக ஒருவனை நடத்தும். அந்த சத்தியத்திற்காக எழும்பி காரியங்களை செய்ய வேண்டும் என்று ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் 17வது வசனம், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் என்னத்தினால வரும் என்பதை தெளிவாக பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கேட்கிறதுனால விசுவாசம் வரும். என்னத்தை கேட்கிறதுனால விசுவாசம் வரும் என்றால், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தைய, சத்தியத்தை, ஆவியானவர் எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தையை, இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை நல்லா புரிஞ்சுள்ளணும். இதாலதான் விசுவாசம் வரும். அதான் ரட்சிப்புகள் நடத்தும். இதுதான் சத்தியம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதைத்தான் போதிக்கணும், பேசணும், கதைக்கணும். இதான் இருதயத்தில் இருக்கணும்னு நாங்க பார்க்கணும். அப்ப இந்த நாள்ல நாங்க என்னத்தை போதிக்கிறோம்? ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வரல? விசுவாசம் ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க? விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் சரியான ரட்சிப்பு இல்லை, அதற்கு நேராக வாழுகிற ஒரு வாழ்க்கை இல்லை? தெளிவாக சொல்றாரு, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறதால வரும். தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும், விசுவாசத்தை கொண்டு வரும், மாத்தும், தேவனுக்கு நேராக நடத்தும், வியாதியை சுகமாக்கும், அவனுடைய தேவைகளை சந்திக்கும், அவனை விடுவிக்கும். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்குத்தான் இந்த வல்லமை உண்டு. ரட்சிக்கப்பட்டவனை இன்னும் அந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தும். ஆத்மாவை தேவனுக்கு நேராக, அங்கே நித்தியத்துக்கு நேராக நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான். ஆனா இந்த நாள்ல சபைகள்ல போனீங்கன்னா 1 மணித்தியால 2 மணித்தியால பிரசங்கங்கள், அநேக நேரங்கள்ல குப்பை, தந்த கதை, தன்னுடைய கனவு, தன்னுடைய அனுபவம் எல்லாம் சிரிக்க வைக்கிற பகுதிகள். அநேக இடங்கள்ல இப்ப சினிமா பாடல்கள், சினிமா கதைகள், வசனங்கள் கூட வர தொடங்கிட்டு, சில இடங்கள கூத்துக்கள், ஆட்டங்கள் கூட வர தொடங்கிட்டு. எங்கய்யா போய்கொண்டிருக்கு சபை? சத்தியத்தை விட்டு எங்க போய்கொண்டிருக்கிறோம்? உலகம் நல்லா நுழைஞ்சிச்சு. உலகத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, ஆனா சபைக்குள்ளேயே உலகம் வந்துச்சு. பகுடி சிரிக்க வைக்கிறது பிரசங்கங்கள், இதான் இப்ப ஜனங்களை குளிர வைக்கிறது, மகிழ வைக்கிறது, அல்லது ஒரு ஆசீர்வாதம், இல்ல ஒரு வாக்கு தத்துவம். சத்தியத்தை காணல. சத்தியத்தை சபைகள்ல, அநேக சபைகள்ல காணல. அல்லது ஒரு வசனத்தை எடுத்து எங்கேயோ கொண்டு போறது, வசனத்தினால விளங்கப்படுத்த தெரிகிறது இல்லை ஊழியம் செய்யறவங்களுக்கு. ஜனங்களுக்கும் அதை குறிச்சு கவலை இல்லை. சபைக்கு போனோமா, வந்தோமா, சரி இதோட இருந்துட்டு போயிடுவோம், நாங்களும் வசனத்தை படிக்கிறது இல்லை. அவன் என்னத்தை சொன்னாலும், எவர் என்னத்தை சொன்னாலும் வேதத்துல இருக்கா இல்லையா, வேதத்தின்படி போதிக்கிறாங்களா, சத்தியம்தான் போதிக்கப்படுகிறதா, சத்தியத்தின்படி வசனத்தின்படி சபை நடத்தப்படுகிறதா, ஊழியங்கள் செய்யப்படுகிறதா,
அங்க போறதால எங்களுடைய ஆத்மாக்கு பிரயோஜனம் இருக்கா? இதை குறிச்செல்லாம் கவலைப்படுகிறது கிடையாது. இதால என்ன நடக்குதுண்டா, ரட்சிக்கப்பட்டவனும் இன்னும் இந்த ரட்சிப்புல வளர முடியல. அநேக புது ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாத அவிசுவாசிகள் தெய்வத்துக்குள்ள வர முடியாத காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்? சத்தியம் குறைந்து போய் விடுகிறது, வசனம் குறைந்து போய் விட்டது. வசனம் குறைஞ்சிட்டனா அங்க இயேசு இல்லை, இயேசு இல்லை. சத்தியம் போதிக்கப்படலைன்னா அங்க இயேசு போதிக்கப்படல. சத்தியம் போதிக்கப்படலைன்னா அங்க ஆவியானவர் எழுதின வேதம் போதிக்கப்படல. சத்தியம் போதிக்கப்படலைன்னா அங்க தேவனுடைய சித்தம் செய்யப்படல. சத்தியத்துக்கு முதலிடம் இல்லைன்னா இயேசுவுக்கு, தெய்வத்துக்கு, ஆவியானவருக்கு முதலிடம் இல்ல. கண்ட கண்ட காரியங்களை பேசுகிறது. பேச தெரிஞ்சோன்னா போதகராகி விடுகிறது. ஆகிட்டு கண்ட கண்ட காரியங்களை பேசி ஜனங்களுக்கு, வருகிற ஜனங்களோட நேரத்தை திருடி தன்னுடைய வேலையை செய்து ஏதோ ஒன்றை செய்துட்டோம் அந்த திருப்தியோட போய்விடுகிறது. சத்தியம் சத்தியமாக போதிக்கப்பட வேண்டும். அந்த சத்தியத்துக்குத்தான் சகல வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அந்த சத்தியம் ஒன்றுதான் ஜனங்களை ரட்சிக்கும், தேவனுக்கு நேராக நடத்தும். இதை விசுவாசிகளும் ஊழியர் செய்வர்கள் புரிந்து கொண்டு அதற்கு முதலிடம் கொடுத்து காரியங்களை செய்வோமானால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது போல ரட்சிப்பை பார்க்க முடியும். இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்டவர்களும் அங்கே நித்தியத்திற்குள்ள நிற்க முடியாத ஒரு நிலைமை வந்துவிடும் என்பதை ஜனங்களும் ஊழியர்களும் புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்து நடத்துவாராக. ஆமென்.